ஹாய் ஃபேமிலிஸ், நம்மளோட பொங்கல் ஃபெஸ்டிவல் வந்துச்சு. இந்த ஃபெஸ்டிவலில் நீங்கள் கண்டிப்பாக மெதுவடை செய்வீங்க. உங்களுக்கு மெதுவடை ரொம்ப சாஃப்டாகவும் அதோட ரொம்ப கிறிஸ்பியாக வரணும்னா இந்த ரெசிபி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு உங்களுக்கு இன்ச் பை இன்ச்சாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நம்ம இன்னைக்கு பண்ண மெதுவடையில் ஆயிலே இல்லாமல் அதோட சாஃப்டாகவும் ரொம்பவே கிறிஸ்பியாகவும் இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு வேணும்னா வீடியோ ஃபுல்லாக பார்த்து லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்னைக்கு 1/2 கிலோ உளுந்து நான் ஊற வச்சிருக்கேன். நான் இது 1 ஹவராக ஊற வச்சிருக்கேன். இப்போ ஊற வச்ச உளுந்து நம்ம அரைச்சிக்கலாம். நான் இதை மிக்சியில் தான் அரைச்சிருக்கேன் இன்னைக்கு. இதுக்கப்புறம் நம்ம வெங்காயம், நான் இதில் 2 வெங்காயம் மீடியம் சைஸை சாப் பண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறமா நம்ம ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி நல்லா சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே கருவேப்பிலையும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் நல்லா, அதுவும் சாப் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா பச்சை மிளகா வந்து ஒரு 2லேருந்து 3 ஃபைன் சாப் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கணும். நம்ம இதில் ஆட் பண்ணுற எல்லா வெஜிடபிளும் நல்லா ஃபைன் சாப் பண்ணி தான் நம்ம ஆட் பண்ணிக்கணும். அது கூடவே நம்மளுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா ஃப்ளேவர் இருக்கும். இதுக்கப்புறமா நம்ம கம்பல்சரியாக இஞ்சி ஆட் பண்ணணும். இஞ்சி நம்மளுக்கு நல்லா ஒரு டைஜஷன் நம்மளுக்கு நல்லா கொடுக்கும். அது கூடவே நம்மளுக்கு நல்ல ஃப்ளேவரும் நல்லா தரும். இதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு நான் ஆட் பண்ணிக்கிறேன். சில பேர் மிளகு ஆட் பண்ணிங்கன்னா நீங்கள் வீட்டில் கொஞ்சமாக செய்கிறப்ப உங்களுக்கு நல்லா மிளகு நம்மளுக்கு வெடிக்கும். அதனால் நிறைய பேர் ஆட் பண்ண மாட்டீங்க. நீங்கள் மிளகு நல்லா இடித்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அதிகமாக செய்கிறதுனால நம்ம அப்படியே ஆட் பண்ணிக்கிறோம். இதுக்கப்புறம் பெருங்காயத்தூள், நான் கொஞ்சமாக சால்ட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட் எப்போவுமே கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு கொஞ்சமாக மாவில் அதிகமாகிடும் கம்மியாக போட்டாலும். ஸோ அதனால் பார்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் மாவு. சில பேர் கிரைண்டரில் அரைச்சா தான் நம்மளுக்கு வடை நல்லா வரும்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் இல்லை, நம்ம மிக்சியில் அரைச்சாலும் நம்மளுக்கு நல்லா வரும். நம்மளுக்கு மிக்ஸ் பண்ணால் மாவு கொஞ்சம் லூஸாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் நம்ம அரிசி மாவு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இந்த வந்து ஒரு 30லேருந்து ஒரு 50 கிராம்ஸ் வரை இருக்கும் அரிசி மாவு. நம்ம அரிசி மாவு எதுக்கு ஆட் பண்ணுறோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் மாவு டைட்டாக இருக்கும். நீங்கள் எப்போவும் மிக்சியில் அரைச்சிங்கன்னா கொஞ்சம் மாவு லூஸாக இருக்கும். நீங்கள் அரிசி மாவு போட்டிங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும். நான் இது மிக்சியில் அரைச்சதுனால கொஞ்சம் லூஸ் ஆச்சு. அதே நான் கிரைண்டரில் செஞ்சோன்னா நம்மளுக்கு கரெக்டான பக்குவத்தில் நம்ம எடுக்கலாம். அதோட அரிசி மாவு சேர்த்திங்கன்னா தான் உங்களுக்கு ஷேப்புக்கு நல்லா வரும். இல்லைனா ஆயில் நல்லா அப்சர்வ் பண்ணும் மாவு லூஸாக இருந்துச்சுன்னா. நான் கிரைண்டரில் வச்சேன்னா இந்த அரிசி மாவு எதுவுமே நான் சேர்க்க மாட்டேன். நான் அப்படியே தான் பர்ஃபெக்டாக இருக்கும் நம்மளுக்கு வடை மாவு. இதுக்கப்புறமா நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் எப்படி போடுறேன்ட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஷேப் வரலைன்னா இது போல் ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக வரும். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளுக்கு. நீங்கள் வடை போடுறதுக்கு முன்னாடி மெயினாக பண்ண வேண்டியது இது போல் மாவு நீங்கள் ஒரு பேஷனில் எடுத்ததுக்கப்புறமா நம்ம நல்லா ஃப்ளாட்டாக வச்சுக்கணும் மாவு. இப்போ நான் செஞ்ச மாதிரி இதுக்கப்புறமா நல்லா ரவுண்டு பிடிக்கணும். ரவுண்டு பிடிச்சி ஓட்டை நல்லா விரிக்கணும். நீங்கள் அப்படியே ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஷேப் வராது. நல்லா வடை வந்து நல்லா ஓட்டை போட்டு நல்லா விரிக்கணும் மாவு. இப்போ நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். இது போல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஷேப் வரும். நீங்கள் இந்த வடை செய்கிறது ரொம்ப சிம்பிளாகவே செய்யலாம். நீங்கள் கிரைண்டரில் மாவு அரைக்கும் போது இது போல் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாக வந்துடும். நம்ம இந்த 1/2 kg மாவில் வந்து நம்ம ஒரு 20லேருந்து 25 வடை நம்ம பெரிய வடை எடுக்கலாம். அதே சின்ன வடையாக இருந்தால் நம்ம ஒரு 30லேருந்து 40 வரை நம்ம சின்ன வடை போட்டுக்கலாம். நம்ம ஷேப் நல்லா ரவுண்டாக பிடிச்சிக்கணும். ரவுண்டாக பிடிச்சி மேலே ப்ரெஸ் பண்ணக்கூடாது. நம்ம ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணி அப்படியே விரிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக ஷேப் வரும். அப்படியே நீங்கள் ஆயிலில் வச்சிங்கன்னா அந்த மாவு அப்படியே அதே ஷேப்பில் நம்மளுக்கு ஆயிலில் நம்மளுக்கு விழுந்துடும். உங்களுக்கு கரெக்டான ஷேப் வந்துடும். அப்பப்போ நீங்கள் தண்ணியில் கை வச்சு கொஞ்சம் போடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு கையில் மாவு ஒட்டாமல் இருக்கும். நான் மாவு எடுக்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே இடத்துலேருந்து நம்ம மாவு எடுக்கல. நான் மாவு ஒரு இடத்துல எடுத்தேன்னா அது பக்கத்தில் இன்னொரு மாவு எடுப்பேன். அப்படி தான் நீங்கள் எடுக்கணும். நீங்கள் ஒரே இடத்துலேருந்து நீங்கள் மாவு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வடை ஷேப் நல்லா வராது, ரவுண்ட் ஷேப்பு. ஸோ அதை பார்த்துக்குங்க ஒரு வாட்டி. நீங்கள் எப்போவுமே வடை போடுறப்ப ஆயில் மீடியம் ஃபயரில் இருக்கணும். அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு மேலே கலர் வந்துடும், உள்ளே மாவு வேகாது. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேப் எங்கே கிடைக்குதோ அங்கெல்லாம் நம்ம மாவு போட்டுருவோம். நம்ம இது 2 வாட்டி தான் செய்ய போகிறோம், ஒரே வாட்டி நம்ம பண்ண போகிறது இல்லை. நம்மளுக்கு இது பார்த்தீங்கன்னா ஹாஃப் டன் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். முதல்ல நம்ம இப்போ இந்த வடை ஃபுல் குக் பண்ண போகிறது இல்லை, நம்ம பாதி தான் குக் பண்ண போகிறோம். இதுக்கப்புறமா நம்ம மொத்தமாக வடை போட்டதுக்கப்புறம் மறுபடியும் இந்த வடை நம்ம சேர்ப்போம். அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் எப்படி செய்கிறேன்ட்டு. நீங்கள் வடை போடுறதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி போடுறீங்கன்னா அந்த மாவு நீங்கள் நல்லா ஃப்ளாட் பண்ணணும். முன்னாடி சொன்ன மாதிரியே நீங்கள் ஃப்ளாட் பண்ணி போட்டால் தான் மாவு உங்களுக்கு ஷேப் நல்லா வரும். இதுக்கப்புறம் நம்ம முன்னாடி போட்டு வச்ச வடை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த வடை 2 வாட்டி எதுக்கு ஃப்ரை பண்ணுறோன்னா நம்மளுக்கு முன்னாடி போட்ட வடை நம்மளுக்கு உள்ளே நல்லா பாயில் ஆகும். திரும்பி இதில் போட்டோம்னா நம்மளுக்கு மேலே கிறிஸ்பியாக வரும். அது கூடவே நம்மளுக்கு டைமும் கொஞ்சம் சேவ் ஆகும். நம்ம இந்த வடை ஒரே வாட்டி போட்டோம்னா நம்மளுக்கு ஒரே வாட்டி எல்லாம் ஃப்ரை ஆகிடும். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டிங்கன்னா அது வெயிட் பண்ணதுக்கு ரொம்ப அதிகமாக டைம் ஆகும். அதனால தான் நம்ம கொஞ்சமாக பாதி ஃப்ரை பண்ணி எடுத்து அதுக்கப்புறம் மீதி போட்டுக்கினா நம்மளுக்கு சீக்கிரமாக முடிஞ்சிடும். நம்ம செகண்ட் டைம் வடை ஆட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஃபயர் கொஞ்சம் அதிகமாக வச்சு ஃப்ரை பண்ணுங்க. அப்போ தான் கிறிஸ்பினஸ் நல்லா கிடைக்கும். நீங்கள் திரும்பி ஃபயர் ஸ்லோவாக வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வடை நல்லா ஆயில் அப்சர்வ் பண்ணிக்கும். ஃபுல்லாக ஆயிலாக இருக்கும் வடை. அதனால தான் சொல்கிறேன். இப்போ நம்மளுக்கு ஃபுல் டன் ஆயிடுச்சு, நல்லா குக் ஆகிடுச்சு வடை. பார்த்தீங்கன்னாலே தெரியும் நம்மளுக்கு ஆயிலே இருக்காது இந்த வடையில். சில பேர் செய்வாங்க வீட்டில் கொஞ்சமாக வடை போட்டாலும் அதில் இருக்கிற பாதி எண்ணெய் அந்த வடையில் தான் இருக்கும்.
அவ்வளோதான் மக்களே, நம்மளோட கிறிஸ்பியான மெதுவடை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்திருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.